ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் ரெசிபியோடு சேர்ந்து உங்களுக்காக நான் புதினா ஊறுகாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். போன வாட்டி வந்து தோட்டத்தில் புதினா பறிச்சிட்டு வந்தேன் இல்லையா, அதை நான் வந்து ஊறுகாய் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி உங்களோட காமிச்சிக்கிறேன். அப்புறம் வந்து சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சு பார்த்துடலாம். நான் அன்றைக்கி முருங்கைக்கீரையும் மீன் வறுவலும் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு ஸ்நாக்ஸாக வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன். இது நம்ம தோட்டத்தில் பறித்த முருங்கைக்கீரை தான். இதில் வந்து நான் குக்கரில் வந்து முதல்ல பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி முருங்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த பருப்புலாம் வேகட்டும், அதுக்காக நான் வந்து விசில் போட்டு வச்சுட்டேன். பருப்பு வேகிற கேப்பில் நான் உங்களுக்கு வந்து மணத்தக்காளி பழம் வந்து காமிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ணியிருந்தேன் இல்லையா, மணத்தக்காளி வத்தல்னா என்னன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா அப்போவே நான் வந்து சொல்கிறேன், அடுத்த விலாகில் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தா நிறைய மணத்தக்காளி செடி இருக்குது. அடிக்கடி மணத்தக்காளி கீரை வந்து நான் செய்வேன். இதுதான் அந்த செடி. இதில் வந்து நிறைய கீரை இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீரையை நம்ம சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம், வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கிறவங்க இதெல்லாமே சீக்கிரமாக வந்து சரியாயிடும். அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ நான் காமிச்சது தான் மணத்தக்காளி பழம். அதை வந்து காய வச்சு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாக்கா நமக்கு மணத்தக்காளி வத்தல் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம வந்து குழம்பு பண்ணிடலாம். இப்போ நான் சாதமும் வடிச்சிட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை வந்து பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வேகிறதுக்கு ஒரு 4 நிமிஷமே போதும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவலுக்கு நான் வந்து அந்த மிளகாத்தூள் பேஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக நான் வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு, அப்புறம் தோலோட 2 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை அதையும் நான் இதோட சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுத்துட வேண்டியது தான். இந்த மீன் பார்த்திங்கன்னா அஷுத்தப்பா சண்டே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் அன்றைக்கி வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அப்புறம் அவர் கிளம்புனதுக்கப்புறமா நானும் தம்பி வந்து கொஞ்சம் லஞ்ச் டைமில் கொஞ்சம் மிச்சம் இருந்ததில்ல மீன், அதை வந்து இந்த கீரைக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம கீரையும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா இது மாதிரி கடைஞ்சிக்கலாம். மிக்சிலாம் போட்டு பண்ண வேண்டாம். இது மாதிரி சட்டியில் போட்டு கடைஞ்சால் தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கீரைக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும். மீன் அடிக்கடி இது மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கேன். அப்போ நல்லா உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், அதோடு வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நமக்கு கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. மீனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்பிக்கு லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. கீரை சாதமும் மீனும் வந்து முள் இல்லாமல் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து அன்றைக்கி புதினா பறிக்கும்போது நான் 2 சப்போட்டா பழம் பறித்தேன் இல்லையா, அதுதான் நான் வந்து தோல் சீவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கப்பில். அது கூடவே ஒரு வாழைப்பழமும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் அவனுக்கு வந்து அன்றைக்கி மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்நாக் டைமில் இதுதான் அவர் சாப்பிட்டாரு. காலையில் நான் அன்றைக்கி சாப்பிடல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்றதுனால நான் அவனுக்கு லஞ்சு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போனேன்.
இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பிக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி நான் லஞ்ச் கூடையில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு ஸ்கூலில் எடுத்துமே கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் வந்து காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, வெயிலில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் டேன் ஆன மாதிரி இருக்குது முகம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. நான் நிறைய பண்ணுவேன். அதில் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்து வர விலாகில் நான் நிறைய உங்களுக்கு காமிக்கிறேன், ஸ்கின் கேர் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நேரம் வந்து அப்பா கிட்ட ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி நானும் அப்பா வந்து ஸ்கூலுக்கு போனோம். அப்பா வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் அந்த ஒரு தெரு இருக்குது, அங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்புறம் அப்பா கால் பண்ணி வர வச்சுட்டு நானும் அப்பா ஸ்கூல் போயிட்டு தம்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகம் இந்த அளவுக்கு டல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு. ஏன்னா வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முகம் வந்து டல்லாக கொஞ்சம் எண்ணெய் விழுகிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டேன் ஆகலை. பட் டேன் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டல்லாக இருக்குனாலும் சரி, இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு முல்தானி மட்டி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதில் தக்காளியோட சாறு கொஞ்சமாக பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை அப்படியே என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த விதை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அது அப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் போயிடும். ஸோ இது மாதிரி நான் வந்து ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பயுமே கையால் அப்ளை பண்ணி தான் பழக்கன்றதுனால நான் வந்து கையாலே அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பேக் போடுறதா இருந்தாலும் முதல்ல ஃபேஸை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ப்ளெயின் வாட்டரில் காஞ்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா ஃபேன் போட்டு நல்லா அந்த டேபிள் ஃபேனு மேலே வந்து சீலிங் ஃபேன் ரெண்டுமே ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்ப காய விட மாட்டேன். இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக் போடுவோம் இல்லையா, அப்போயும் நான் இந்த அளவுக்குலாம் ரொம்ப காய விட மாட்டேன். ஒரு 70% காஞ்சாலே போதும். இப்போ நான் அதே மாதிரி தான் லைட்டாக காஞ்சிருக்கு, சில இடம் வந்து காயாமல் இருக்குது. நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ப்ளெயின் வாட்டரில் தான் வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட அப்படியே விட்டுடலாம். நான் வந்து அப்படியே போய் தூங்கிட்டேன். நான் ஃபேஸை மட்டும் நல்லா தொடச்சிட்டு போட்டு வச்சுட்டு நான் போய் தூங்கிட்டேன். அலோவேரா ஜெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு முடியல, வெயிலில் போயிட்டு வந்தேன் அப்படின்றதுனால. இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நல்லா தொட்டு பார்த்தாலே ஜில்லுன்னு இருக்குது ஸ்கின்னு. இப்போ நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்கூல் விடுற டைமுக்கு அவனுக்கு எப்பயுமே 4:05க்கு விடுவாங்க. நான் இங்கேருந்து ஒரு 3:50 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அலாரம் செட் பண்ணிவிட்டு நான் படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதாவது தூங்கிட்டேன், அதான் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னு சொன்னேன். ஸோ தூங்கிட்டு அதுக்கப்புறம் தம்பி போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஈவினிங் தம்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக சத்து மாவு கூழ் வந்து செஞ்சு கொடுத்தேன். அது குடிச்சிட்டு அவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தார். எப்பயுமே செவுத்துல இந்த மாதிரி கிறுக்கவே மாட்டான் அவன். ஆனால் அன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய வீடு கட்டுறது, எழுதுறது இந்த மாதிரிலாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஸ்கூலில் போர்டில் எழுதுவாங்க இல்லையா, ஒருவேளை அதை பார்த்துட்டு இங்கே வந்து எழுதுறானான்னு தெரியல எனக்கு. நான் சாயந்தரம் எப்பயும் போல் முகம் கை கால்லாம் கழுவிட்டு விளக்கேற்றிட்டேன். தம்பி நான் போய் சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அவனை விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஸோ சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து அந்த புதினா சட்னி பண்ண இல்லையா, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் அடிக்கடி புதினா சட்னி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து புதினா ஊறுகான்னு தான் சொல்லுவாங்க. டக்குன்னு எனக்கு வரல. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு நான் வந்து தோல் உரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், பூண்டு கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதங்கினதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை முதல்ல போட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டிக்கிறேன். எண்ணெயிலே முதல்ல பார்க்குறதுக்கு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எண்ணெயில் போட்டு பெரட்டும் போது ரொம்ப கம்மியாயிடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாற்றினதுக்கப்புறம் அதே பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். இந்த அளவுக்கு கம்மியாயிடுச்சு. அடுத்தது இது புளிப்பு சுவைக்காக நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் புளி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த தட்டில் மாற்றிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இப்போது அரைச்ச விழுதை வந்து இந்த மாதிரி மறுபடியும் கடாயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த புதினா பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு உறிஞ்சிரும். அப்புறம் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா பெரட்டி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊறுகாய் வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் கிடச்சிரும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் வந்து நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா தாளித்து இதோட கொட்டிக்கிறேன். இப்போ தாளிப்பெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு மறுநாள் காலையில் நான் ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக நீங்கள் வந்து 1 மந்த்து கூட இது வரும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஒரு vlogல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.